அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜெயராம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற பரிமளா அனுகோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. சென்னையில் ஜெயராமும் ஊர்வசியும் பார்த்தீங்கன்னா அவர் 2 பொண்ணும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ 2 பெண்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜெயராமோட சின்ன பொண்ணை துரத்தி காதலிக்கிறார். அவர் காதலிக்கிறது மட்டும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயராமோட அவங்க பெரிய பொண்ணு தட்டி கேட்குறாங்க. தட்டி கேட்டதுக்கப்புறம் அந்த சாண்டி மாஸ்டர் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பெரிய டானு, ரவுடிகள்லாம் ரவுடி, கஞ்சா போதைப் பொருள்லேருந்து எல்லாமே கடத்தல் போகிறது வரதுலேருந்தும் இவர் பார்த்தீங்கன்னா கஞ்சா போட்டுக்கிட்டு பல வேலை பண்ணுறதுலேருந்தும் இவர் அந்த ஏரியாவில் பெரிய ஆள்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் ஜெயராமோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு கலாட்டை பண்ணிட்டு போயிறாரு. அப்போ ஜெயராம் பயந்துட்டு இவனை எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கஞ்சா கடத்தலேருந்து ரவுடி பொறுக்கி இதெல்லாம் பண்ணும்போது இவனை எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஊர்வசி, அவங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயராமும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நாம் சமயம் பார்த்து இவனை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வர்றாங்க. முடிவு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரவு நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் சாண்டி மாஸ்டர் இறந்து கிடக்குறாங்க. அப்போது எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேருமே இல்லை, நம்ம தான் நைட்டு பிளான் பண்ணோம்ல, இல்லை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கோம், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது யாருமே சொல்லலை. அதற்கப்புறம் யார் கொலை பண்ணாங்க, உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஒட்டுமொத்த பரிமளா அன்கோ படத்தின் கதையே. இந்த கதையை எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, திருஷ்யம்தான். பாபநாசம் கமல் நடித்தது. இந்த கதையை அப்படியே எப்படி காமெடியாக உல்ட்டாவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப கதையை காமெடியாக ட்ரை பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு பஞ்சோட முடிப்பாப்புல, சென்டிமெண்ட்டாக முடிப்பார். அதுக்காக ட்ரை பண்ணி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லரு, பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸு, இதோடு சேர்த்து காமெடியும் கொடுத்துருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒட்டு மொத்தமாக சோழியை முடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். இதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அவர் வராரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும், காமெடியாக இருக்கும். புதுசாக ஒரு மிஸ்கினை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜெயராம் அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம தெனாலியெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சந்தரம் இதெல்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பாண்டியராஜில் அவ்வளோதாங்க முடியும், அதுக்கப்புறம் அவ்வளோ முடியாது. ஊர்வசி மேம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பொண்ணு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, யோகி பாபு, அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் இருக்குது. இவங்கெல்லாம் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்களா நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் எதுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட படம் யோகி பாபு நடிச்சிருக்காப்புல. அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகாத ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. ஒரு நல்ல கதையை தேர்வு செஞ்சுருக்கிறார் அப்படின்னா அதுக்கு திரைக்கதை சிறப்பாக எழுதணும். நம்ம ஆல்ரெடி பாபநாசம் எடுத்து இந்த கதையை திரைக்கதை பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதில் காமெடி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா திரைக்கதையில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னா டோட்டலாக விட்டுட்டார். ஏன்னா அங்கங்கே இந்த கதை ஜம்ப் ஆகி போகுது. இன்ட்ரோல் பேக் வந்ததுக்கப்புறம் செத்துட்டார், சாண்டி மாஸ்டர் செத்துட்டாரு. அப்போ யார் இதை கொலை பண்ணது அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் போகணுமா இல்லையா? இல்லை இந்த கொலை இவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்கள நம்ம என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கணும். மிஸ்கின் கிட்டத்தட்ட நெருங்கி வராரு. பார்த்தீங்கன்னா ஜெயராம் வீட்லேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அங்கே ஊர்வசி பண்ணுற காமெடி இதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் கதைக்கு தேவையாக இருக்கா, இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சான்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. அந்த மாதிரி தான் திரைக்கதை அமைச்சிருக்காரு பாண்டியராஜ் அவர்கள். ஏன்னா அவர் குடும்பப்பான கதையை எடுத்ததில் காமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாப்புல. கடைசியில் சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தோட முடிப்பார். அது எல்லா படங்களும் அப்படி தான் இருந்தது, ஒரு சில படங்களை தவிர. அது மாதிரி அந்த படம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து போக முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கதையிலையும் திரைக்கதையிலையும் ஸ்ட்ராங் பண்ணாதனால பரிமளா அன்கோ பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு படமாக இருக்கிறது. இதில் இந்த படத்துக்கு எதுக்குடா பரிமளா அன்கோன்னு டைட்டில் வச்சிருக்கான்றது தெரியலங்க. அதற்கும் ஒரு காரணம் ஜெயராம சொல்ல வச்சிருக்கிறாரு. அதனால் அதுக்கு இன்னொன்று என்னன்னா, என் பேரும் பரிமளா அப்படின்ற மாதிரியும் யார் ஜெயராம் அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு முந்தனை முடிச்சில் பார்த்தீங்கன்னா ஊர்வசியோட பேர் பரிமளா ஞாபகம் வருது இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லி உள்ள அப்படி அப்படியே விட்டு அடிச்சிருக்காங்க. இதில் ஊர்வசி அவங்க பேர் பரிமளா இருந்திருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நமக்கு முந்தனை முடிச்சு ஞாபகம் வந்திருக்கும். அந்த விஷயங்களை போட்டு சில காமெடிகள்லாம் பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை, அதுதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரு பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. கேமராமேனும் ஓகே தான் வச்சுங்களேன். ஒட்டுமொத்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே பாபநாசம் கதையை எடுத்துகிட்டு பண்ணவங்க
திரைக்கதையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தியிருந்தாருன்னா மேலோட்டம் எழுதியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைலாக் வண்டி வண்டி எழுதி வச்சிருக்காருங்க. ஏன்னா ஒருத்தரும் பேசும்போதெல்லாம் 10 பக்கம் 20 பக்கம் எழுதி வச்சிருந்தா அது எப்படி? அதனால் பேசிகிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்கு. எங்கே சிரிக்கிறது? பார்த்தீங்கன்னா சிரிப்பு வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா டைலாக் போகும்போது ஒன்றுமே இல்லை. இதுலேருந்து எமோஷனல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி படத்தில் பாண்டியராஜ் நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் எமோஷனலும் கனெக்ட் ஆகலை. அப்போ ஒட்டுமொத்த படமும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாபநாசம் பக்கம் நெருங்க முடியுமா? அதாவது திருஷ்யம் வந்து மலையாளத்தை சக்கப்போடு போட்டதுக்கப்புறம் தான் பாபநாசம் இங்கே எடுத்தாங்க. இப்போ 3 பாகம் வந்துருச்சு. 3 பாகத்தில் 3வது பாகம் கொஞ்சம் சுமார் தான் வச்சுங்களேன். அந்த சுமாருக்கு மேலே கேவலமாக இருக்குது இந்த பரிமளா அண்ட் கோ. இதில் பாண்டியராஜ் அவர்கள் வந்து ட்ராக் மாறினாலும் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக நம்மளை வந்து உட்கார வச்சிடோன்னு நினச்சோம். ஆனால் பரிமளா அண்ட் கோ வந்து படுத்தே விட்டுது.